ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 8 எடுத்துக்காட்டு 8.8 என்ன கேட்டிருக்காங்க? கொடுக்கப்பட்டுள்ள தரவிற்கு திட்ட விளக்கம் காண்க. 7, 4, 8, 10, 11 இதன் எல்லா மதிப்புகளுடனும் 3ஐ கூட்டும் போது கிடைக்கும் புதிய தரவிற்கும் திட்ட விளக்கம் காண்கன்னு சொல்லி முதல்ல கொடுத்திருக்க வேல்யூஸை எழுதுவோம். 7, 4, 8, 10, 11 இதை முதல்ல ஏறு வரிசையில் எழுதுவோம். 4, 7, 8, 10, 11. ஓகே, இப்போ அட்டவணை போடுறேன். இது xi, இது xi ஸ்கொயர்டு. நேரடி முறையை பயன்படுத்தி திட்ட விளக்கம் காண போறேன். 4, 7, 8, 10, 11. ஓகே, இதை ஃபுல்லா கூட்டுவோம். சிக்மா xi 9, 16, 20க்கு 0 மிச்சம் 2 40. ஸோ சிக்மா xi இஸ் ஈக்குவல் டு 40. xi ஸ்கொயர்டு கண்டுபிடிக்கும். 16, 49, 64, 100, 121. இதை ஃபுல்லாக கூட்டுவோம். 15 நாளும் 19, 20க்கு 0 மிச்சம் 2 10, 15க்கு 5 மிச்சம் 1 350. இது என்னது? சிக்மா xi ஸ்கொயர். ஓகே, இப்ப நேரடி முறை மூலம் திட்ட விளக்கம் சிக்மா is equal to root of sigma xi squared by n minus sigma xi by n the whole square. ஓகே, xi ஸ்கொயர்டு என்ன வந்திருக்கு? சிக்மா xi ஸ்கொயர்டு 350 பை n எத்தனை? 5. n is equal to மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு? 5 இருக்கு. சிக்மா x எவ்வளவு? 40 பை 5 the whole square. 7 5 30, 70, 8 64, 70 மைனஸ் 8 ஸ்கொயர்டு 64, 70 மைனஸ் 64 6, ரூட் 6. 6க்கு ரூட் எடுத்து போட்ட வேண்டியது. நாலு 2 0 48. 2 இறக்கு 2ஆல பெருக்கு தான் 5 போடலாம். ஸோ 2.45 2.45 இல்லைன்னா அப்ராக்சிமேட்டா இதை 2.5ன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்ப என்ன சொல்றாங்க? இதன் எல்லா மதிப்புகளுடன் 3ஐ கூட்டும் போது கிடைக்கும் புதிய தரவிற்கு திட்ட விளக்கம் காண். இது எல்லாத்தோடையும் 4ஓட 3 கூட்டி 7ஓட 3 கூட்டி 8ஓட 3 கூட்டி அப்படி கூட்ட போறேன். 7, 10, 11, 13, 14 ஆகும். எல்லா தரவுகளுடன் 3ஐ கூட்ட. ஓகே, அப்ப எக்ஸ் என்ன வந்துருது? இப்படி வந்துருது. xi வந்து இப்படி வந்துருது. இப்ப xi இது xi ஸ்கொயர் 7, 10, 11, 13, 14. இது சம்மேஷன் எடுத்து வச்சுக்கிறோம். சிக்மா xi எடுத்து வச்சுக்கிறோம். 8, 11, 15க்கு 5 மிச்சம் 1 4 1 5 55 ஸ்கொயர்டு 49, 100, 121, 169, 14 14 176. ஸோ இதுக்கு ஸ்கொயர் எடுக்கிறதுக்கு சம்மேஷன் 10 19 6 25 2 9 15 17 4 21 மிச்சம் 2 615. இது என்னது? சிக்மா xi ஸ்கொயர். ஓகே, இப்போ ஃபார்முலா n is equal to இதுலையும் 5 தான். சிக்மா is equal to root of sigma xi squared by n minus sigma xi by n the whole square. ஓகே, 615 by 5 minus 55 by 5 the whole square.
வகுத்த 5ஆல ஓரஞ்சு 5, 11 ஈரஞ்ச 10 மூவஞ்ச 15, 11 11 ஸ்கொயர்டு 121. ஓகே, 4ஓட முனை கூட்டினா 7 10 11 13 14 49 100 121 121 14 14 196. 14 14 196. ஸோ 96ங்கேல 10 19 25 மிச்சம் 2 6 8 14 9 23 635 வருது. ஸோ 635 ஓரஞ்சு 5 மிச்சம் 1 ஈரஞ்சவன் 7. ஸோ 127ல 121 போச்சுன்னா √6. இங்கேயும் √6 தான் வந்துச்சு. ஸோ அதனுடைய மதிப்பு அப்ராக்சிமேட்டா 2.45, அப்ராக்சிமேட்டா 2.5. ஸோ பாருங்க, இப்ப என்ன நமக்கு நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு எண்ணோடையும் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மை கூட்டவோ கழிக்கவோ செஞ்சா அந்த திட்ட விலக்கம் மாறாதுங்கிற ஒரு விதி நம்ம ப்ரூவ் பண்ணி காமிச்ச மாதிரி ஆயிடுச்சு. இதே போல 3 கழிச்சாலும் இதே போலதான் வரும். ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மை கூட்டவோ அல்லது கழிக்கவோ செஞ்சா திட்ட விலக்கம் மாறாது. அப்ப திட்ட விலக்கம் மாறாது. ஒவ்வொரு தரவுகளுடனும் ஒரு மாறியை கூட்டும் பொழுது, ஒரு நிலையான எண்ணை கூட்டும் பொழுது திட்ட விலக்கம் மாறாது. அதே போல கழிச்சாலும் மாறாது. ஆனா இதே இது பெருக்கேல அதனுடைய மடங்கா வந்துடும், வகுக்கேல அதை வகுக்கிறாப்புல வந்துடும்.